போற வழியில மாமா கிட்ட சொல்லி பிஸ்கெட் எதனா வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்கம்மா. லஞ்சு மதியம் தாத்தா எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாருடி, மறக்காம வந்து வாங்கிக்கங்க. அவரை ரொம்ப நேரம் நிக்க வைக்காதீங்க வெளியே, சரியா? சரிங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் டீச்சர் எதனா கேட்டாங்கன்னா ஊர்ல இருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுங்க என்ன. சரி, நான் வேற உங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. கிளம்புங்க, வெளியே உங்க மாமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், கிளம்புங்க சீக்கிரம். சரிங்கம்மா. என்னடி சொரணையே இல்லாம சரிங்கம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீனே? இவ்வளவு அப்படித்தான் இருக்கிறா? எதனா பிரச்சனையா உங்க ரெண்டு பேருக்கும்? இல்ல ஸ்கூலுக்கு போறது கஷ்டமா இருக்கா? ஸ்கூலுக்கு போறதெல்லாம் கஷ்டமா இல்லம்மா. இப்ப நீங்க வீட்டுல தனியா இருப்பீங்கல்ல, அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. நான் எங்கம்மா தனியா இருக்கேன்? வீட்டுலதான் 2 பாட்டிங்க இருக்கிறாங்களே, அப்புறம் என்ன? சரசு பாட்டியால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இந்த அலமலி கழுவியால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்லம்மா. நாங்க போனதுக்கு அப்புறம் உங்களை இங்க வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் வாங்குவோம். நீங்க அதெல்லாம் கஷ்டப்பட்டு செய்யணும் இல்லம்மா. அதை நினைச்சுதான் அவ ஃபீல் பண்றா. நானும் தான். இங்கே பாருங்கடி, வீட்டில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்கிறது? நீங்கள் எதுக்கு இதையெல்லாம் மண்டியில் போட்டு வச்சுருக்கீங்க? முதல்ல இதெல்லாம் பெரிய உங்கள் விஷயம், நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். கிளம்புங்க முதல்ல. வந்துட்டாளுங்க இப்போ தான் கிளவிங்களாட்ட பேசிக்கிட்டு போங்கடி. சரிம்மா, பாய். பாய்மா. பாய் பாய், போயிட்டு வாங்க. பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா வீட்டில் எடுத்துகிட்டு வந்து காட்டணும், புரியுதா? சரிங்கம்மா. ஓகேம்மா, வாடி பண்ணி போகலாம். என் பசங்களுக்கு இத்தனை நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போகிறோமேங்கிற வருத்தத்தை விட நான் எங்கள் வீட்டில் தனியாக இருந்து கஷ்டப்பட போகிறேங்கிற வருத்தம் தான் அதிகமாக இருக்குது. இப்படி ஒரு புள்ளைங்க யாருக்கு கிடைக்கும்? உண்மையிலே நான் கொடுத்து வச்சவதான். ஏமா புஷ்பா வந்துருச்சுல எழுற? சொல்லுங்க அத்தை. இல்லை, 2 நாள் தான் நாங்கள் ஊரில் இருப்போம், 2 நாள் நீங்கள் சமாளிச்சுக்கங்க, சமையலை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போனேன். நீங்கள் என்னம்மா 5 நாள் கழிச்சு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க? சரி, வந்ததும் எதுக்கு ஆரம்பிக்கணுமேன்னு தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்குறேன். ஏம்மா இதெல்லாம் நல்லாவாம்மா இருக்குது? நான் எதனா சொன்னால் கூட ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள்லாம் பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? கரெக்டு தான் அத்தை. ஆனால் பசங்க ஆசைப்பட்டுச்சேன்னு தான் அங்கேயே இருந்துட்டோம். அதுவும் இல்லாமல் அவருக்கும் ஆஃபீஸ் அங்கே பக்கம். சரி, அப்படியே ஒரு 5 நாள் தானே இருந்துட்டு வந்துடுவோமேன்ட்டு இருந்துட்டோம். அது சரி, வீட்டில் எங்கள் ஒருத்தி இருக்கிறாளே, அவள் என்ன பண்ணுவா ஏதா பண்ணுவாங்கிற அக்கறையெல்லாம் கிடையாது. ஆனால் அன்றைக்கி நீ கிளம்பி போகும்போது மட்டும் அப்படியே என் மேலே அவ்வளோ அக்கறையும் பாசமும் இருக்கிற மாதிரி வாய்க்கிழியே பேசிட்டு போனேன். சரி, பேசுனதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சிட்டு நீ 3ஆவது நாள் இங்கே வந்து நிப்பன்னு பார்த்தா நீ நல்லா உன் புருஷனோடையும் பிள்ளைங்களோடையும் அங்கே கும்மால் அடிச்சுட்டு வந்திருக்கிற. எதுக்குத்தான் இப்படி நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு சுத்துறியோ நீ? இங்கே பாருங்க அத்தை, எனக்கு நல்ல வேஷம் போடணுன்னெல்லாம் அவசியம் கிடையாது. என் இயல்பே இதுதான், சரிங்களா? உங்ககிட்ட நான் சொன்னதும் ஒன்றும் நான் மாற்றி சொல்லலை. எனக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்குது, அதனால தான் நீங்கள் வாங்கன்னு சொன்னேன். நீங்கள் வரலை. உங்கள் புள்ளையும் உங்களை கூப்பிட்டாரு, நீங்கள் வரலை. அதுக்கு நாங்கள் என்னத்தை பண்ண முடியும்? சரி விடுங்க, முடிஞ்சதை பேசி இப்போ என்ன பிரயோஜனம்? நான் போய் என் வேலையை பார்க்குறேன். வேலையெல்லாம் பார்க்குறது இருக்கட்டும், எனக்கும் என் அக்காவுக்கும் டிஃபனை ரெடி பண்ணு. பாவம், உங்கள் வயசானவங்க எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருப்பாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, கிளம்பும் போதே அர்ச்சனா வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு தான் வந்தோம். உங்களுக்கு மட்டும் நான் இப்போ டிஃபனை ரெடி பண்ணுறேன். ஓ, வரும்போதே எல்லாம் முழுகிட்டு தான் வந்தீங்களா? அதனால தான் வீட்டுக்கு வந்ததும் சமைக்கணுங்கிற பரபரப்பே இல்லாமல் உன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தியா நீ? அது சரி, நல்லா பேசுகிறப்ப மட்டும் நல்லா தேனாட்டம் பேசுகிறேடி நீ. ஆனால் செய்கிறதெல்லாம் விஷ வேலை. இங்கே ஒருத்தி உட்காந்துன்னு இருக்கிறாளே, அவள் சாப்பிடணுமேங்கிறதெல்லாம் கிடையாது. மடமடன்னு எதனா செஞ்சு கொடுப்போம் நேரத்துக்குன்னெல்லாம் கிடையாது. நிற்கிறா பாரு, நல்லா போய் சமைக்கிற வேலையை பாருப்பா. அத்தை, வீட்டுக்கு வரும்போதே மணி 8 ஆயிடுச்சு அத்தை. சும்மா நின்று கதையெல்லாம் பேசின்னு இருக்காத, அதான் எனக்கே தெரியுமே. போய் சமைக்கிற வேலையை பாரு. போயிட்டு அந்த கேழ்வரகு ரொட்டியும் தேங்காய் சட்னியும் செஞ்சு எடுத்துன்னு வாப்போ. சரிங்க அத்தை. அப்புறம் ஊடெல்லாம் ஒரு மாதிரி கலீஜாக இருக்குது, பெருக்கி தொடச்சிட்டு என்ன. அதுக்கப்புறம் என் துணியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன், துவைச்சிரு. அந்த வாஷிங் மிஷின்லாம் போட்டு துவைக்காத, கையில் தான் துவைக்கணும், சரியா? அத்தை, கையிலலாம் நல்லா துவைக்க முடியாது, எனக்கு முது வலிக்குது. ஏற்கனவே ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுலேயே நான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். என்னால் உங்கள் துணியை கையிலலாம் துவைச்சு போட முடியாது, வாஷிங் மிஷினில் தான் துவைப்பேன். இங்கே பாரு, உனக்கு முது வலிச்சா என்ன, முது 2ஆக உடஞ்சி போனால் எனக்கு என்ன? என் துணியெல்லாம் நீ கையில் தான் துவைச்சு போடணும். அதுக்கு தான் நீ இந்த வீட்டில் இருக்கிற. இந்த வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறதுலாம் எனக்கு தெரியாதா? அதிலலாம் துவைச்சா எனக்கு உடம்பு வலி வரும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது எனக்கு. போய் ஒழுங்கு மாதிரி தான் எல்லா துணியும் கையில் துவைச்சு போடு. இங்கே பாருங்க அத்தை, 5 நாள் துணியை போட்டு வச்சிருக்கீங்க, அதுவும் அவ்வளோ துணி இருக்குது. என்னாலலாம் துவைக்க முடியாது. வேணா நீங்களே கையில் துவைச்சிக்கோங்க. என்கிட்ட துவைக்க சொன்னீங்கன்னா நான் வாஷிங் மிஷினில் தான் துவைப்பேன். என்ன நீ பாட்டுன்னு பேசிட்டு போயின்னு இருக்கிற உன் இஷ்டத்துக்கு? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. அதனால தான் நான் போய் என் வேலையை பார்க்குறேன். நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு டிஃபன் எடுத்துகிட்டு வந்து தரேன். சாணியம் பிடிச்சது வந்தது வராததுமா ஆரம்பிச்சிருச்சு பாரு. துணியை கையில் துவைச்சு போட முடியாதோ? எப்படி பேசிட்டு போகுது பாரு அது. அது சரி, ஒரு முறையும் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அவங்க தங்கச்சிக்காரி வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இவளுக்கு அப்படியே தைரியம் கூடிடுது. திமுரு பிடிச்சவ எப்படி பேசிட்டு போறா பாரு. ஆனால் உன்னை இப்படியெல்லாம் நிம்மதியாக விட்டுற மாட்டேன்டியே. பாரு என்னென்ன பண்ணுறேன் பாரு. நான் அலுமையிலே நடு வீட்டில் நின்று சூனியம் வச்சு நிற்கிற போல இருக்குதே, யாருக்கு வைக்கிற? நான் ஏங்க அப்படியெல்லாம் பண்ண போகிறேன்? வீடெல்லாம் ஒரே கலீஜாக இருக்குது, அதான் என் மருமக வீட்டை சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைமான்னு. அவ்வளோதான்.
அது சரி, மருமவ வந்து எல்லா வேலையும் செய்யட்டும்ங்கிறதுக்காக 5 நாளா ஊட்ட கபச்சு வச்சிருந்தல நீ. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. புது வருஷம் அன்னைக்கு வாசல்ல கலர் கோலம்லாம் போட்டு வீட்டெல்லாம் பெருக்கி தொடச்சி சாமியெல்லாம் கும்பிட்டேனேங்க. நீங்க கூட வந்தீங்களே என்ன அன்னைக்கு? அது சரி. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நீ ஊட்ட போயிருக்கேன். அதுக்கப்புறம் பெருகவே இல்லையே. அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் என்னால முடியலங்க, அதனால விட்டுட்டேன். முடியலைன்னு விட்டியோ இல்ல உன் மருமவ வந்து எல்லாத்தையும் முடிக்கிட்டோன்னு விட்டியோ என்னமோ ஒண்ணு. சரி விடு, அதெல்லாம் உங்க வீட்டு விஷயம் எனக்கு எதுக்கு. எதுனா அபாயகரமா நீ பண்ணினா மட்டும் இந்த ரோசம்மா உள்ள வந்து பிடிப்பேன், தெரியும்ல? அதெல்லாம் தெரியுங்க. என் மருமவ கிட்ட நான் இனிமேல் வச்சுக்கவே மாட்டேன். அதுவும் அந்த சுகன்யா தினேஷ் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேங்க. வீட்டு வேலையெல்லாம் மருமகளை வாங்குறது சகஜம் தானேங்க. அதை மட்டும் தான் நான் செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. தப்பா பேசுற பாத்தியா நீ? அது சரி, உன் புத்தியில் என்ன ஆகுதோ அதானே வெளியே வரும். இங்கே பாரு, வீட்டு வேலையை நீ வாங்குறதுக்கே நீ ஒன்றும் பெரிய அப்பட்டக்கரெலாம் கிடையாது. உன் மருமவ அவளாம் விருப்பப்பட்டு எல்லா வேலையும் செய்யணும். நீ எல்லாம் வேலையாகக்கூடாது, புரியுதா? கரெக்டு தான். நான் ஒன்றும் வேலை எவ்வளோ இருக்கிற வேலையை சொல்கிறேன், அவ்வளோதான். நீ ஒன்றுத்தே சொல்லி கிளிக்க வேணாம், அவளே எல்லாத்தையும் பார்த்துப்ப. வந்துச்சு இப்போ தான் பெரிய கலெக்டர் இது. தள்ளு, சரசம்மா வந்துச்சா? வந்துட்டாங்க, ரூமில் தான் இருக்கிறாங்க. சூப்பர், என் தோஸ்தை பார்த்து 5 நாள் ஆகுது. சரி, நான் போய் அதை போய் கண்டுன்னு வந்துடுறேன். சரிங்க போங்க. தோஸ்தே, ரோசம்மா கம்மிங். வந்துருச்சு இப்போதான் காலையில். தோஸ்தே கீஸ் திணிக்கிடு. அடுத்து உங்கள் வீட்டு பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறதே இவளுக்கு வேலையாக போச்சு. இவளுக்கு எத்தனை கேடு வருதா பாரு. பரவாயில்லையே, ஆன் டைம்க்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு. மாமா செம்ம ஸ்பீடா கூட்டிட்டு வந்து விட்டாருடா. அதனால தான் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டோம். சூப்பர் போ. சரி வா, கிளாஸ் ரூம் போலாம். போலாம். நீ ஏன் பொட்டு கூட வைக்காம வந்திருக்க? என்னைக்குப்பா அதெல்லாம் வச்சிருக்கேன்? எதனா வீட்டுல விசேஷம்னா தான் வைக்கிறேன். அது என்ன சாரியா? நான் விசேஷம் அன்னைக்கு தான் கட்டுவேன் போடுவேன்றதுக்கு. பொட்டு தானே, டெய்லி தான் வச்சுட்டு வா. வா, சரி வைக்கிறேன் வா. டீச்சர் யாராவது பார்க்க போறாங்க, உள்ள போலாம். போலாம். அப்புறம் வளையல், கையில வளையல் கூட இல்ல பாரு, அதையும் போட்டுட்டு வா. சரிடா பூமர், நாளையில இருந்து போட்டுட்டு வரேன். சரியா, வா போலாம். பூமரா? ஆமா, பூமர் மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்க நீ. நல்லது சொன்னா உடனே பூமர்னு சொல்லிடுவீங்களே. தயவு செஞ்சு அறுக்காதடா, வா கிளாஸ் ரூம் போலாம். நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ஏன் டென்ஷனா இருக்க? இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி தருவாங்கல்லடா, அதான் பயமா இருக்கு. அம்மா வேற கேட்டிருக்காங்க, வந்ததை எடுத்துட்டு வந்து காட்டணும்னு. எடுத்துட்டு போய் காட்டு, அதுல என்ன இருக்கு? ஆமா, நீ ஏன் பயப்படுற முதல்ல அதுக்கெல்லாம்? எக்ஸாம் எல்லாம் எந்த லட்சணத்துல எழுதி வச்சிருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். பாஸ் ஆவனானே தெரியல. என்னப்பா இப்படி பேசுற? பாஸ் ஆவனான்னு கேக்குற? அந்த அளவுக்கு மோசமா எழுதுன? ஆமா, அதனாலதான் பயமாவே இருக்கு. அப்ப நான் கேட்டப்பெல்லாம் நல்லா எழுதுன, நல்லா பண்ணுன்னு சொன்னேன். அப்ப என்கிட்ட போய் சொன்னியா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னங்கிறது முக்கியமா? நானே பாஸ் ஆவனா ஃபெயில் ஆவனான்னு பயந்துகிட்டு இருக்கேன். வந்துட்டான் இப்பதான். இரிட்டேட் பண்ணாத நீ. நான் போறேன், நீ வந்தாவா, வர கட்டி அங்கேயே நில்லு. என்ன இவ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிட்டு போறா? என்கிட்ட எக்ஸாம் நல்லா எழுதலன்னு சொல்லியிருந்தா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல, சொல்லி கொடுத்துருப்பேன்ல. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னாலே இப்ப என்ன இப்படி பேசுறா? ஐயோ, இவ இப்ப கம்மி ஸ்கோர் வாங்கினானா வீட்டில் அத்தை திட்டுவாங்கல்ல. அவங்களுக்கு வேற நாங்கள் லவ் பண்ணுற விஷயமும் தெரியும். லவ்னால தான் படிப்பு ஸ்பாயில் ஆச்சுன்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? கடவுளே. ஏமா, மீன் குழம்பு நான் கூட்டி வச்சுட்டேன், நீ பிரைய முல்ல வருன்னு. சரிங்க தே, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஐயா என்னம்மா இதுக்கெல்லாம் போய் எனக்கு தேங்க்ஸ் சொல்லி கிடக்குற? இல்ல தே, நானா பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், நேரம் அதிகமா செலவாயிருக்கும் அத்தை. அப்புறம் பசங்களுக்கு லஞ்ச் டைமுக்கு கொடுத்துருக்க முடியாது. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் இப்ப என்னால எல்லாத்தையும் சீக்கிரமா செய்ய முடியுது. சரிம்மா ஆகட்டும். காலையில இருந்து மதியம் வரைக்கும் நிக்காம வேலை செஞ்சுன்னுக்கிறேன். உனக்கு உதவி செய்வேன்னு தான் நான் குழம்பு கூட்டினேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். நீ கடகன்னு மீனை ஃப்ரை பண்ணு. உங்க அப்பா வேற வந்து உட்காந்துக்கிறாரு. சீக்கிரமா பசங்களுக்கு சோத்தை கட்டி குத்தனுப்ப, அவர்கிட்ட எடுத்துன்னு போய் குத்துட்டு வந்துருவாரு. சரிங்க தே. எம்மா புஷ்பா, மீன் குழம்பு நல்லா அருமையா வந்திருக்குது. உங்க அப்பாவுக்கும் ஒரு கிண்ணம் குத்து அனுப்புன. சரிங்க தே, அப்பாக்கும் அம்மாவுக்கும் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், கொடுத்து அனுப்புறேன். சரிம்மா. அப்புறம் மதியம் 2 மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்களாம்மா, நீ போய் வாங்கின்னு வரியா இல்லை நான் போய் வாங்கின்னு வரட்டா? டோக்கனா எதுக்கத்த? ஏமோ நீ நம்ம எதுக்கு டோக்கன் கேட்டுன்னு கிடக்குற? ஊரே அதுக்கு தான் காத்தின்னு கிடக்குது. உனக்கு தெரியாத விஷயம் என்னன்னு? அக்கா, அவங்க எல்லாம் பணக்காரங்கக்கா, அவங்க எதுக்கு இந்த டோக்கனை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க போறாங்க? என்னடா இன்னும் வரலையேன்னு நினைச்சேன். இப்போ வந்துட்டாங்கல்ல பாரு. உன்னை யாருன்னா கேட்டாங்களா? இப்போ போய் வேலையை பாரு போ. சோறு வரும், சாப்பிட்டு பத்து தூங்கு போ. ஏக்கா, ஒன்று சொல்லக்கூடாதா? நானே உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடுறேன். ஊரே கண்கொத்தி பாம்பாட்டும் டோக்கன் எப்போ தருவாங்கன்னு காத்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டு மருமவளுக்கு அதை பற்றி தெரியவே இல்லை. நீ என்னடான்னா சிரிச்சு பேசின்னு கிடக்குற அவகிட்ட. நல்லா கேளுக்கா, அவளை நல்லா எங்கன்னா குடும்ப பொம்பளையாட்ட எங்கன்னா லட்சணமாக இருக்கிறாள் அவ. ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது இவளுக்கு. இங்கே பாராளுமையில இந்த குடும்ப பொம்பளைங்கிற வார்த்தையெல்லாம் இழுத்துன்னு கிடக்காத. அன்னைக்கே சொன்ன உங்ககிட்ட நாக்கு அடிக்கி பேசு. சரிக்கா, அதுதான் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், வாய் தவறி. ஆனால் வீட்டு பொம்பளையா லட்சணமா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்லக்கா. இவளுக்கு ஒன்றும் தெரியலங்கிறா. இப்போ டோக்கனெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டிய பணமும் சரி, அந்த பொங்கல் தொகுப்போ சரி கிடைக்காம போயிடும்ல. அப்போ இவ தானே கொஞ்சம் உஷாராக இருந்து எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும், கேட்டு வச்சுக்கணும். இவ இப்படி ஒன்றும் தெரியாத தத்தி அட்டை நின்று கிடக்குறா. என்ன கொடுக்குறாங்க, ஏது கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு கேட்டுன்னு இருக்கிறா.
இதனடா ஒரே பெஜாரா போச்சு. ஏன் அனுமையில உன் வாயை வச்சுக்கினே உன் மருமகளை குறை சொல்லாம இருக்க முடியாதா உன்னால? இன்னைக்கு வீட்டுல எவ்வளவு வேலை பார்த்து வச்சுக்கிறா, லட்சணமா ஊட்ட வச்சுக்கிறா. இதெல்லாம் போதாதா உனக்கு? வெளியில நடக்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணுமா அவ? அப்படியே அவளுக்கு தெரியலன்னா கூட நாம சொல்லி கொடுத்துக்கலாம். இதான் நான் சொல்றேன். இதோ இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல சூலி வந்து சொல்ல போறா. இதோ அவங்க அப்பா அங்க ஹாலில் தான் உட்காந்துக்கிறாரு. அவரு கூட தான் சொல்ல போறாரு. ஏன் அவரே கூட தான் டோக்கன் வாங்கி வந்து கொடுக்க போறாரு. அவர் நினச்சா என்ன ஆனாலும் பண்ணுவாரு. உனக்கு என்ன அது மேலே பிரச்சனை? இப்போ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனை உனக்கு? ஏக்கா அவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்கிறத விட வீட்டு மருமவளுக்கு எல்லாம் தெரியணும்லக்கா. அதைத்தான் நான் எதிர்பார்க்கறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓ மருமவளுக்கு மட்டும் எல்லாம் தெரியணும், அவ சரியா இருக்கணும்னு சொல்லின்னு கிடக்கிறியே. நீ கூட தான் ஒரு காலத்துல மருமவளா இருந்த. அப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதா? நீ அப்படியே அம்சமா வீட்டை நடத்திட்டியா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன், நீ பண்ணியாத? அதெல்லாம் பண்ணாமையாக்கா நான் வந்திருப்பேன். என் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் சரியா தான் செஞ்சேன். கிழிச்சண்டி நீ உன் போயிச்சுதான் எனக்கு தெரியுமே. உன் மாமியாக்காரி உன்னை ஒரு நாளும் கழுவி ஊத்தாத நாள் இல்லை. எட்டு இடுப்புலயே மெதிச்சு இல்லை வேலையெல்லாம் வாங்கிட்டு இருந்தா உன்னை. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்கிட்டே கச்சா விடாத. எத்தனை நாள் கண்ணை கசக்கிக்கு நீ என் வீட்டாண்ட வந்து எழுதிருக்கிற. ஏக்கா ஏக்கா என் மாமியாக்காரி நல்லாவே இருக்க மாட்டாக்கா, நாசமா போயிடுவான்னு எவ்வளோ சாபம் விடுவேன் நீ அந்த அம்மாவை. இப்போ நான் ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ணது கிடையாது. உனக்கு வயசு ஆயிடுச்சு, அதனால தான் நீ எல்லாத்தையும் மறந்துட்டு தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் போறேன், எனக்கு பசிக்குது. ஏமா சீக்கிரமா சாப்பாடு எடுத்துன்னு வந்து கூட எனக்கு. நான் போறேன். எப்படி ஓடுது பாரு திருட்டு கோட்டு. மூச்சுக்கு 300 தடவை அவங்க மாமியாருக்காரிய சாபம் விட்டுன்னு கிடக்கும் இந்த ஜென்மம். இதெல்லாம் வந்து பேசுது இப்போ. போட்ட விடுங்கம்மா. இங்கே பாரு புஷ்பா, ஊரில் இந்த அலைமேலு மட்டும் இப்படி கிடையாது. முக்கால்வாசி பொம்பளைங்க இப்படி தான். அவளுங்கெல்லாம் மருமவளாக இருக்கும்போது என்னென்ன டார்ச்சர் அனுபவிச்சாளுங்களோ அதெல்லாத்தையும் மனசில் வச்சுக்கினே மாமியாக்காரியாக மாறினதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வர மருமவளை டார்ச்சர் பண்ணுறாளுங்க. அவ்வளவே தான்மா இது. அது நம்ம சரிதான். நல்ல சிறுடி அம்மா நீ மீனை பொறிச்சி எடு கிடக்கண்டி. சரியா, நான் போய் அங்கே உட்காடுறேன். காலெல்லாம் கொஞ்சம் வலிக்குது. சரிங்க. என்னடி பண்ற? நானாக்கா ரேஷன் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன்க்கா. டோக்கன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதான் நானும் பிரியாவும் போயிட்டு இருக்கோம். நீங்களுமா? சரி போயிட்டு வாங்க. நீ வாங்கிட்டியாக்கா? இல்லடி, மதியம் தான் போகணும். சரிக்கா விட்டுறதுக்கா, மறக்காம வாங்கிடுனே. நானே உனக்கு விஷயத்த சொல்லி அனுப்பணும்னு தான் நினைச்சேன், ஆனா மறந்துட்டேங்க்கா. சரி, உனக்கு யாருக்கா விஷயத்த சொன்னா? சரசத்தை தாண்டி சொன்னாங்க. ஓகேக்கா. அக்கா என்னென்ன கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? அடியே இந்த நெக்கல் தானே வேணாங்கிறது. டோக்கன் கொடுக்குற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். இதுல எந்தெந்த பொருள் கொடுக்குறாங்கன்னு கேக்குற? அர்ச்சனாக்கா ஸ்பீக்கர்ல போடுங்களேன், நான் அக்கா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இவ ஒருத்தி இருடி. ஏக்கா இருக்கா ஒரு நிமிஷம். சரிடி. அக்கா புஷ்பாக்கா கேக்குதா பேசுறது? சொல்லு பிரியா, கேக்குது. இல்ல உங்களுக்கு டோக்கனை பத்தியும் தெரியல, பொங்கல் தொகுப்புல என்னென்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்குக்கா அந்த பொருள் எல்லாம்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, டோக்கனை வாங்கி பொருளெல்லாம் வாங்கி வச்சிருங்க. அர்ச்சனாக்காவை நானும் வந்து டிவைட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறோம். அடியே பொருளை மட்டும் சொல்றேன், 3000 ரூபாவை விட்டுட்டேன். அக்கா 3000 ரூபாவையும் சேர்த்து தான் சொல்றோம். 1500 நாங்க 2 பேரும் பாதி பாதியா எடுத்துக்கிறோம். நீங்க எல்லாத்தையும் வாங்கி மட்டும் வைங்க. கரும்பு கூட கொடுப்பாங்க, வாங்கி வைங்க. பாதி பாதியா உடச்சிட்டு போயிடுறோம். ஏக்கா அந்த சூம்பி போன கரும்பு நம்மளுக்கு எதுக்குக்கா? அது வேணாம், நம்ம அந்த பணத்தை வச்சு நல்ல கரும்பு வாங்கிக்கலாம். ஏண்டி நடுரோட்ட நின்று பேய் மாதிரி செய்கிற? இல்லை அந்த கரும்பு நினச்சி சிரிப்பு வந்துருச்சுக்கா. ஏற்கனவே எல்லா கரும்பும் சூம்பி போய் தான் இருக்கும். அந்த கரும்புல எது பெஸ்ட்டுன்னு நம்ம ஆளுக்கு தேடி பிடிச்சி எடுப்பாங்க பாரு, அது இன்னும் காமெடியாக இருக்கும். அடியே எதுக்கடி இப்படி வெளியே நின்று இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட அடி வாங்க போறீங்க பாருங்க. அட நீ வேறக்கா, நாங்கெல்லாம் ரேஷன் கடையிலே நின்று சிரிப்போம். இதுல கலாய்ப்போ வேற எல்லாரையும். எங்களை யார் அடிக்க போறா? அதானே, எங்களை யாரு என்ன சொல்ல போறா? செவருக்கும் காது இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்து வெளியில வேற இருக்கிறீங்க, உஷாரா பேசுங்க. ஏக்கா இதுல ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்குலாம் என்னக்கா இருக்குது? ஊரறிஞ்ச விஷயம் தானே இது. ஏக்கா இன்னொரு மேட்டர் சொல்லிட்டேன். இந்த 3000 ரூபாய் வாங்கிட்டு நான் போய் என் தலைவன் படத்தை தான் பார்க்க போறேன். ஆமாமா நானும் தான். அடிப்பாவீங்களா? ஏக்கா சும்மா தொட்டதுக்கெல்லாம் ஷாக் ஆகாம நீங்களும் பணத்தெல்லாம் வாங்கிட்டு சென்னைக்கு கிளம்பி வந்துருங்க. ஒட்டு மொத்தமா டிக்கெட்டை புக் பண்ணி பெருசா போய் பார்த்துட்டு வந்துருவோம் படத்தை. கடைசி படம் வேற. ஆமாண்டி, அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கு. ஆனா இருந்தாலும் பரவாயில்லடி, மாச படத்தை போய் பார்த்துட்டு வந்துடணும், அவ்வளவே தான். ஏக்கா புள்ளக்குட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்துருக்கா. உன் மாமியாரை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வந்துரு. சரிடி முயற்சி பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் டோக்கனை வாங்குறேன்டி, நீங்களும் போய் வாங்குங்க. சும்மா நின்று பேசிக்கிட்டு இருப்பீங்க எதையாவது. அதுவும் சரிதான், வார்ச்சனாக்கா போவோம். எவ்வளவு நம்ம பேசுனதை கேட்டு போய் போட்டு கொடுத்துட போறா. அப்புறம் நம்மளுக்கு டோக்கன் இல்லைன்ற போறாங்க. வாங்க. அது எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க? ரேஷன் கடையில பூந்து அட்டகாசம் பண்ணிடுவேன் நானே. வாடிய டோக்கனை வாங்குவான். வாங்க போலாம். புஷ்பாக்கா நான் போனை வச்சிருந்தேன்க்கா, ஈவினிங் பேசுவோம். நான் போய் டோக்கனை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடி, எந்த சண்டையும் போடாதீங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேக்கா. இவளுங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு என்ன அட்டகாசம் பண்ண போறாளுங்களோ? அக்கா வாடி சொல்லி என்னடி ரெடி ஆகி வந்திருக்க? எங்கன்னா வெளியே போறியா? வெளியே போறியாவா? ஏக்கா கரகன்னு சாப்பிட்டு வாங்க, டோக்கனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, போய் வாங்கிட்டு வந்துருவா. என்னடி 3 மணிக்கு தானே கொடுக்கறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப 2 மணி தான் ஆகுது, அதுக்குள்ள கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா?
அவங்களாம் அப்படிதாங்க தப்பு தப்பா சொல்லுவாங்க, சொன்னதை செய்ய மாட்டாங்க. இதே தான் வேலை உங்களுக்கு. நாம தான் ரேஷன் கடையில் போய் எட்டி பார்க்கணும். என்னடி இதெல்லாம் பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ண வேணாம். அது வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக போய் வாங்கலான்னு இருக்கோம். இப்போ பாரு, நான் சாப்பிடாம கூட எழுந்து வரணும்ல. அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கக்கா. மாற்றி டைம் சொல்லி கிடப்பாங்க. நேற்று நான் போய் கேட்கும் போது இன்னைக்கு காலையில் வான்னு சொன்னான். இன்னைக்கு காலையில் நான் போகும்போது இல்லைம்மா பொருள் எல்லாம் போட்டுன்னு இருக்கிறோம், 3 மணிக்கா வாங்கம்மான்னா. சரி, இவனை நம்ப முடியாதுங்கிறதுனால தான் நடுவில் ஒரு தடவை போய் எட்டி பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா டோக்கனை குத்துன்னு கிடக்குறான் சோம்பேறி நாயி. சரி, அதனால தான் உடனே கிளம்பி போகணும்னு முடிவு பண்ணேன். வாங்க போவோம், போகிற வழியில மற்றதெல்லாம் பேசிக்கலாம். சரிடி, சாப்பிட்டு போயிடுவோம்மா. டோக்கனை கொடுத்து முடிச்சிட்டோன்னு சொல்லிருவாங்கக்கா. வா போவோம். சரிடி அம்மா, இரு மூடி வச்சுட்டு வரேன். சீக்கிரம், ஐ எம் வெயிட்டிங். சரி வந்துடுறேன். என் தலைவன் வேற ட்ரெயிலரோட கடைசியில் ஐ எம் கம்மிங்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா. சீக்கிரம் ஓடி போங்க. டோக்கனை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு ஓடி போய் பார்த்துட்டு வந்துருவோம். நீயும் மாடி. நான்லாம் ஏமாத்துறேங்க்கா. ஊர் உலகமே அதுக்கு தான் வெயிட்டிங்கு. அது சரி. எம்மடியா புஷ்பா ரெடி ஆகிற வரைக்கும் உக்காறது தானே? எதுக்கு நின்றுனே இருக்கிற? இருக்கட்டும் பாட்டி, நான் எப்படி நின்றுக்கிறேன்? எதுக்கு? அப்புறம் நான் உக்காந்துன்னு வைய, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எதனா சொல்லுவாங்க. எதுக்கு எனக்கு தேவையில்லாத உங்ககிட்ட தேவையில்லாத பேச்சலாம்? ஐயா, அது என்ன சொல்ல போதியா? வந்து உட்காருமா நீ. பரவாயில்ல பாட்டி, நான் நின்றுக்கிறேன். ஆமா, உங்களுக்கு தனியாக ரேஷன் கார்டு இருக்கும்ல, நீங்க ஏன் டோக்கன் எல்லாம் வாங்கல? எனக்குன்னு தனி அட்டைலாம் இல்லைம்மா. குடும்பத்துக்கு ஒரு அட்டை தான் வச்சுக்கிறோம் இப்போதைக்கு. நாங்கள் பிரிக்கல அதை. ஏன் பாட்டி, உங்கள் பிள்ளைக்கு தான் கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டீங்களே, அப்போ அட்டையை பிரிச்சிட வேண்டி தானே? அப்போ தானே உங்களுக்கு தனியாக 3000 ரூபாய் வரும், அவங்களுக்கு தனியாக 3000 ரூபாய் வரும். இப்போ பாருங்க, குடும்பத்துக்கே சேர்த்து ஒரு 3000 ரூபாய் தான் வரும். ஏம்மா, உண்மையாவா சொல்கிற? அட்டையை பிரிச்சுட்டா தனித்தனியாக 3000 ரூபாய் கொடுப்பாங்களா? ஏன் உங்களுக்கு தெரியாது அந்த விஷயம்லாம்? தெரியாதுமா, அதனால தான் கேட்குறேன். சொல்லு. எனக்கும் தெரியாது. என்னம்மா, இப்போ தானே சொன்னேன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கு தனி அட்டை போட்டு கொடுத்துடலாம், நம்ம பெரியவங்க தனி அட்டை வச்சுக்கலான்னு. இப்போ தானேம்மா சொன்னேன். இப்போ என்ன தெரியாதுங்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாதே. உங்களுக்கு வேணா கவர்மெண்ட்ல போய் கேட்டுக்கோங்க. ஏக்கா புஷ்பக்கா சூப்பருக்கா. தெரியலன்னா எதுக்கு சொல்லணும்? மூஞ்சியும் மோகரையும் பேரு பாத்துக்கோ. யார் வேணாண்ணா? ஏக்கா சூப்பரா இருக்கீங்கக்கா, போலாமா? தேங்க்ஸ் டி. சரி வா போலாம். ஏண்டி காடெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அப்படியே கொடுத்துருவாங்கல்ல டோக்கனை? கொடுத்துருவாங்கக்கா, காடெல்லாம் தேவைப்படாது. சரி வா போலாம். ஏ புஷ்பா, போறதெல்லாம் இருக்கட்டா, இது என்ன சுடிதார போட்டுன்னு போற? புடவைய கட்டிட்டு போக வேண்டியதானே? நான் எதை போட்டுட்டு போனா உங்களுக்கு என்ன? இப்ப எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதானே உனக்கு என்னத்துக்குப்பா? வாய மூடிக்கினு எம்மடியா, நீ போயிட்டு வாம்மா. சுடிதார் நல்லா லேகா இருக்குது. சரிங்க ஸ்கூட்டர் ஓட்டுவீங்க? ஸ்கூட்டரா? ஆஹாண்டி, எனக்கு ஓட்ட தெரியாது. ஓட்ட தெரியாதா? சரி வாங்க. இப்ப எதுக்கடி சம்பந்தமே இல்லாம ஸ்கூட்டரை பத்தி கேக்குற? இப்ப நம்ம அதுல தானே போறோம், அதனாலதான் கேட்டேன். வாங்க. ஸ்கூட்டர்ல போறோமா? அடியே, உனக்கு ஓட்ட தெரியும்ல? ஏக்கா சைக்கிளே ஓட்டுறேன், ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாதா எனக்கு? வாங்க போலாம் வா. அட போயிட்டு வாமா புஷ்பா. ரோஸ்மேரி மருமவளை நம்பி நீ அங்க வேணாலும் போயிட்டு வரலாம். அவளுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாம இருக்கும், எல்லாத்தையும் ஓட்டுவா. போயிட்டு வா. சரிங்க போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். ஆனா அடுத்த முறை இந்த மாதிரி சுடிதாரெல்லாம் மாட்டிக்கின்னு சுத்தாத எங்கேயும். சரிங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் பேச்ச மதிக்கிறாள பத்தியா? இது எல்லாத்துக்கும் நீதாங்க காரணம். தனியா பணத்தின் கடை. நான் போயிட்டு வரேன். ஏக்கா நீ எங்க போற? ஊர் சுத்த போறேன், வரியா? இதே வேலையா போச்சு இந்த அக்காக்கு. சரி, இந்த புஷ்பா சிரிக்கி வந்ததும் டோக்கனை வாங்கி நம்ம வச்சுப்போம். என்னைக்கு பொருள் எல்லாம் போடுறாங்கன்னு பார்த்து நம்மளே போய் ரேஷன் கடையில் நின்று எல்லாத்தையும் வாங்கிடலாம். அப்பதான் 3000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா இவ வாங்கி அமுக்கி வச்சுப்பா. ஆனா பொருள் வாங்குற அன்னைக்கு ஜனம் அதிகமா இருக்குமே, எப்படி அவ்வளவு கூட்டத்துல நின்று நம்மளால வாங்க முடியும்? நம்ம போத்தாவில்லை, இவளையே போய் பொருள் எல்லாம் வாங்கி வர சொல்லிட்டு பணத்தை மட்டும் இவகிட்ட இருந்து பிடிங்கிக்கலாம். அப்படியே பண்ணுவோம். பரவாயில்லடி ஜூலி, வண்டியை நல்லா தான் ஓட்டுற நீ. தேங்க்ஸ்க்கா. இது என்ன பிரமாதம், ஹெலிகாப்டரே ஓட்டுவேன் நானு. அது சரி, ஓட்டுவேன் நீ ஹெலிகாப்டர். மூஞ்சிய பேர் அவளுக்கு. எவ்வளவு ஸ்பீடா போய்கிட்டு இருக்கேன், குறுக்குல வந்து இப்படி அசால்ட்டா நின்றுகிட்டு இருக்க. அடிச்சு தள்ளிட்டு என்ன பண்ணுவ? ஐயோ ரொம்ப பயமாக்குது. அப்போ ஆடி இவளே, நீயே காலை தரையில வச்சு தள்ளி வண்டி ஓட்டின்னு கிடக்குற. நீ ஸ்பீடா போயின்னு கிடக்குற. அச்சு போடி. வந்துட்டா இப்பதான். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்களா நீங்க? சரிங்க டோக்கன் வாங்கிட்டீங்களா நீங்க? வாங்கிட்டேன்டியே, இப்பதான் போய் வாங்கிட்டு வந்தேன். பாரு சூப்பர். கூட்ட தானே இருக்கா? கூட்டெல்லாம் ஒன்றும் இல்லடியே, போனீங்கன்னா வாங்கிட்டு வந்துனே இருக்கலாம். சீக்கிரமா போங்க. போறோம். அத்தை என்ன டேட் போட்டிருக்காங்க உங்களுக்கு? 10ஆம் தேதி போட்டுக்கிறானுங்கடி. 10ஆ? படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஏன் அத்தை இப்படி பண்றாங்க இவங்க? அச்சா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அத்தை யாருக்கும். சும்மா ரெடி கிரிக்கி, ஏன்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீனு? அட போக்கா, ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கலான்னு நினைச்சேன். இப்போ அது முடியாது போல இருக்கு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவன் படத்தை ஒரு 2 நாள் கழிச்சு கூட போய் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடியே, மொத காட்சி பார்க்கணும்னு எல்லாருக்கும் தாண்டி ஆசை இருக்கும். ஆனால் டிக்கெட்டு கிடைக்கணுமே, எல்லாம் புக் ஆயிடுச்சாம். போ, ஒரு வாரம் கழிச்சு தான் உன்னாலெல்லாம் தியேட்டர் பார்க்காம போக முடியும். காசை வாங்கிட்டே மொள்ள போய் பார்த்துட்டு வா, ஒன்றும் தப்பு இல்லை.
அத்தை பரவாயில்லையே, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. டிக்கெட் எல்லாம் புக் ஆயிட்டாமா? அட ஆமாண்டி, ஆடியோ லான்ச்சுக்கு அடிச்சு புடிச்சுக்கிட்டு போன கூட்டம் படத்தை சும்மாவா விட்டுடும், எல்லாம் புக் ஆயிட்டு இருக்கோண்டி. அடடே அத்தை, பயங்கர அப்டேட்டா இருக்கிறீங்க போல நீங்க. என்ன விடுறிய, இந்த ஊர்ல இருக்கிற பல்லு போன கேள்வி கூட அப்டேட்டா தான் இருக்கும். ஏன்னா டிவியை திறந்தாலும் அதே நியூஸ் தான், யூடியூப்பை திறந்தாலும் அதே நியூஸ் தான், இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலும் அதே நியூஸ் தான், ஒரே நியூஸ் தான், ஒரு நியூஸ் தான். அப்ப எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் தானே. அடே அடே அடே, இந்த ஜெனரேஷன் கேள்விங்கெல்லாம் பயங்கர அப்டேட்டா தான் போயிருக்கிறீங்க. சரி சரி, நான் போய் வாங்கி வந்துடுறேன். அடிங்க ராபட்டு மவளே, யாரை பத்தி கேள்விங்கிற? நான்லாம் ஒன்றும் கேள்வி கிடையாது. சரி குமரி, கோச்சிக்காத, நான் போய் டோக்கனை வாங்கி வந்துடுறேன். லூசு பொண்ணு, வண்டியை ஏறி எப்படி பேசுறா பாரு. கோண சிரிக்கிக்கு குழம்பு செய்ய நல்லா வருதோ இல்லையோ, வாய் பேசுறதுக்கு மட்டும் நல்லா வரும் அவளுக்கு. மூஞ்சிய பாரு அவளுக்கு. இங்கே பாரு, நீ இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச், ஓகேவா? அதை புரிஞ்சுக்க. நெக்ஸ்ட் எக்ஸாமில் நல்லா பண்ணுறேன்னு வீட்டில் சொல்லு, ஓகேவா? நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா என்னால அதை எப்படி வீட்ல போய் சொல்ல முடியும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உண்மையிலேயே. இவ்வளோ பயப்படுற நீ எக்ஸாம் ஒழுங்காக படிச்சிருக்கணும். நல்லா படிச்சிருந்தா இப்படி பயந்துருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நல்ல மார்க்ஸும் வந்திருக்கும். கெமிஸ்ட்ரியில் ஆவரேஜ் தான் மார்க் வாங்கியிருக்கேன் நீனு. என்னத்த சொல்கிறதோ, நான் அப்போவே கேட்டேன் உங்ககிட்ட, ஏதாவது உனக்கு டவுட் இருக்கா, ஏதாவது நான் சொல்லி தரணுமான்னு. எல்லாம் எனக்கு தெரியும்னு ரொம்ப திமிராக சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ தானே தெரியுது உனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதுன்னு. என்ன உனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும்னு சொல்ல வரியா? ஐ நெவர் செட் லைக் தட். நான் சொன்னது நீ திமிரா சுற்றிக்கிட்டு இருந்த எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்னு தான் சொன்னேன். பாரு, முதல்ல இப்படி பேசுறது நிறுத்து. நான் ஒன்றும் திமிரெல்லாம் சுத்தலை, ஓகேவா? சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, ஒன்றும் தெரியாம. சும்மா கோவப்படாத. நான் ஒன்றும் வேணும்னேலாம் இப்படி பேசல, சரியா? நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் நம்ம வீட்டில் எந்த கேள்வியும் நம்மளை கேட்க மாட்டாங்க. நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோங்கிற விஷயம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், உன் அப்பாவை தவிர. அப்படி இருக்கும்போது நீ இப்படி ஸ்கோர் கம்மியாக வாங்கினேன்னா அது நம்ம லவ் லைஃப்பை பாதிக்கும். அதுக்காக தான் ஒரு அக்கறையில் அப்படி பேசிட்டேன். நீ எதுவும் என்ன தப்பாக எடுத்துக்காத. எல்லாம் எனக்கும் தெரியும்ண்ணே, அதுக்காக தான் நானும் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் என் லைஃப் மேலே அக்கறை இருக்கு. ஐ மீன் நம்ம லைஃப் மேலே அக்கறை இருக்கு, புரியுதா? என்னையே யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தான் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணுறது, எக்ஸாம் டைமில் தான் அந்த கேள்வி வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை படிச்சு, அதனாலே என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக செதறி போச்சு. அதனால தான் மார்க்கும் இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கேன். நான் ஏகப்பட்ட பிரச்சனையில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா நான் திமிரா சுத்துறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் அப்படி சொன்னதுக்கு சாரி. ஆனால் நான் உங்ககிட்ட தான் அன்றைக்கே சொன்னல, வீட்டில் ப்ராப்ளம் இருந்தால் அது பெரியவங்க பார்த்துப்பாங்க, நீ படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுன்னு சொன்னல. அப்போ நான் சொன்ன எதையுமே நீ கேட்கலையா? வீட்டில் உனக்கு அம்மாவும் சொல்லியிருப்பாங்க தானே, அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? பிரச்சனையெல்லாம் நீ எதுக்கு உன் தலையில் தூக்கி போட்டுக்கிற? பாரு, ஒன்றை மாதிரியெல்லாம் நல்ல செல்ஃபிஷாலாம் இருக்க முடியாது. அம்மா என்கிட்ட சொன்னாங்க தான், வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தலையில் போட்டுக்காதுன்னு சொன்னாங்க தான். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. வீட்டுக்கு பெரிய பொண்ணு நான், மூத்த பொண்ணு நான். வீட்டில் எதனா பிரச்சனை இருக்குன்னா அதை நானும் தான் ஹேண்டில் பண்ணணும். என் அம்மா அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த கேள்விக்கிட்ட. நான் அதையெல்லாம் பார்க்காம நான் உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டே இருப்பேனா? அது எப்படி என்னால் முடியும்னு நீ நினைக்கிறேன்? நான் ஒரு பேராகிராஃப் படித்து முடிக்கிறதுக்குள்ளே வீட்டில் அவ்வளோ சத்தம் வரும், எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் தெரியுமா? அந்த சுச்சுவேஷனில் நீ இருந்து பாரு, அப்போ தெரியும் உனக்கு. நீ படிக்காமல் விட்டுட்டு வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் காரணம் காட்டாத. பாரு தினேஷ், எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது, அமைதியாக இருந்து சொல்லிட்டேன். இரிட்டேட் ஆனால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வீடுன்னா ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். நம்ம வேலை படிக்கிறது, அதில் மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அத்தையும் உங்ககிட்ட ஃபார் ஷியோர் இதை தான் சொல்லியிருப்பாங்க. நீ அதை கேட்கல, நான் சொன்னதையும் நீ கேட்கல. அப்படி இருக்கும்போது உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. நீ வீட்டில் போய் நல்லா திட்டு வாங்கு, சரியா? நான் வரேன். இந்த லவ்வால தான் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதை கூட இவன் புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். இவனை போய் ஏன் தான் லவ் பண்ணணும்னு தோணுது எனக்கு இப்போ.